மாமன்னர் திருமலை நாயக்கரின் 441வது பிறந்த நாளையொட்டி மதுரையில் உள்ள சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும். முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் மரியாதை செலுத்துவார்கள் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பை குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வழங்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பொங்கல் பரிசு பணம் தொகுப்பை அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து வழங்க வலியுறுத்தல். பொங்கல் பரிசு பணத்தை அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டதாக ரேஷன் கடை ஊழியர்கள் கூறுவதால் குடும்ப அட்டைதாரர்கள் அதிர்ச்சி. 25% மேலானோர் பொங்கல் பரிசை வாங்காத நிலையில் 5 நாளில் நிறுத்திய விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டது போல் ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தோம் என விடியா திமுக சொல்ல முடியுமா? பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி. திமுக இருக்கிற திமுக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, முதலமைச்சர் இருக்கிறீங்க, இன்னைக்குதான் உங்க இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு திட்டம் வாங்கி கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு திட்டம், இவ்வளவு திட்டம் அடிக்கிற ஒரே ஒரு திட்டம் திமுக ஒரு திட்டத்தை நீ கொண்டு சொல்லு பார்ப்போம். எதுவுமே செய்யாம 3 வருஷம் ஓட்டிட்டான். மின் கட்டண உயர்வால் அனைத்து தொழில்களும் சீரழிந்து விட்ட நிலையில் புதிதாக தொழில் ஈர்ப்பு மாநாட்டை பொம்மை முதல்வர் நடத்தியிருப்பது வேடிக்கை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் விமர்சனம். இன்னும் கரண்ட் பில் தொழிலாளர் யார் தொழிலும் செய்ய முடியுங்க? பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் மஞ்சில் நிறைய ஃபேக்டரிலாம் இருக்கு, யார் தொழில் செய்ய முடியாது. பீக்கர்ஸ் சொல்லி 8 மணி நேரம் போட்டிருக்காங்க. எங்கேயுமே எந்த மில்லோட கோயம்புத்தூர் பூரா எல்லாம் முடியும், கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஃபேக்டரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக முதலீட்டு மாநாடு நடத்துறாங்க. எல்லாம் நடி இருக்கிறவங்களே பிச்சுட்டு ஓடுறாங்க. சமூக வலைதளங்களில் சமூக பிரச்சனைகளை பதிவிட்டால் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் விடியா அரசின் ஏவல் துறைக்கு கடும் கண்டனம். காவல்துறை நேர்மையாக செயல்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சைதான் கருணாநிதிக்கு முதல்வர் பதவி கிடைத்தது என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. மக்கள் வாக்களித்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகவில்லை என விமர்சனம். அண்ணா இருந்ததுக்கு பின்னால் நெடுஞ்செழியன் அவர்களும் கருணாநிதியும் போட்டி போடுகின்றார்கள். போட்டி போடுகின்ற போது கருணாநிதி நேராக சென்று தலைவர் காலில் விழுந்தார். ஐயா, நீங்கள் நினைத்தால் தான் நான் முதலமைச்சராக முடியும், இல்லை என்றால் நெடுஞ்செழியன் வந்து விடுவார் என்று சொன்னார். தலைவர் அவர்கள் பார்த்தார், ஏதோ நல்லவர் போல காலில் எல்லாம் வந்து விழுகிறார், கேட்கின்றாரு என்று சொல்லி அன்றைய தினம் தெரியாமல் செய்த தவறின் காரணமாகத்தான் ஒரு விபத்திலே முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி. தலைவர் போட்ட பிச்சை தான் கருணாநிதியை உடைய மக்கள் வாக்களித்த ஒரு முதலமைச்சராகவில்லை. விடியா ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா விற்பனை அமோகம். ஆளும் கட்சியினரே கஞ்சா விற்பனை செய்வதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. பல்லாவரம் திமுக MLA கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளால் பட்டியல் இனத்தை சேர்ந்த இளம்பெண் சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரம். முதல் தகவல் அறிக்கை நகலுடன் விரிவான அறிக்கையை 2 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க காவல்துறை அதிகாரிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. சென்னை அமைந்தகரையில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் சர்வ சாதாரணமாக புழங்கும் போதைப் பொருட்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே காதல் விவகாரத்தில் மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். திமுகவை சேர்ந்த பட்டியல் இனத்தவரை அவமதித்த விடியா அரசின் அமைச்சர் மதிவேந்தன்.
இப்படி பண்ண நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோங்க ஐயா. சாயங்காலம் என் காசுல நாங்க இப்படி ஐயா நாளையில 8 மணிக்கு வந்துட்டோம். 3 நாள் ஆச்சு இங்க வந்து நாங்க வந்து நேற்று கூட சொன்னாங்க. சாயங்காலம் நாங்க காசு நாங்க எங்க பட்டியலின மக்களை தொடர்ந்து அவமதிக்கும் திமுகவினரை தட்டி கேட்க திராணி இல்லாத தலைவராக திகழும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். ஷூ காலுடன் கோவிலுக்குள் சென்ற பொள்ளாச்சி திமுக எம்பி சண்முக சுந்தரம். கோவிலுக்குள் செருப்பு காலுடன் சென்ற திமுகவினரால் பக்தர்கள் கொந்தளிப்பு. புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறக் கோரி உதகையில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். குன்னூரில் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூள் தேக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே புதியதாக தார் சாலை அமைக்கின்றேன் பேர் வழி என 35 லட்சம் ரூபாயை ஒதுக்கி கல்லா கட்ட முயற்சி. நல்ல நிலையில் இருந்த தார் சாலையை தோண்டி போட்டு 3 மாதங்களுக்கு மேலாகியும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. சென்னை அம்பத்தூரில் உள்ள ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. தஞ்சை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு. தில்லுமுள்ளுக்கு துணை போகும் விடியா அரசின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பெண்கள் தர்ணா. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடியா அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. திருப்பத்தூரில் குலுக்கல் முறையில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கிய தலைமை ஆசிரியர். பழுதான சைக்கிளை கொடுத்தால் பிரச்சனையாகிவிடும் என்றும் மாணவர்களே அவர்களுக்கான சைக்கிளை தேர்வு செய்துவிட்டால் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றும் அடடே விளக்கம். ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லை, அது இல்லை, எனக்கு வீலு டயர் எல்லாம் பஞ்சராக இதான் அப்படி வரும்போது என்ன இப்போ வந்து பிரச்சனை வராது எனக்கு. ஏன்னா ஹெட் மாஸ்டர் என்னை பார்த்து கொடுத்தாரு, இவங்களை பார்த்து கொடுத்தாங்கன்ற மாதிரி. ஓகே. திருப்பதியில் தயாரான 1 லட்சம் லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைப்பு. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு வழங்க ஏற்பாடு. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பை அறிவிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வழங்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான பொங்கல் தொகுப்பை மட்டும் அறிவித்த விடியா திமுக அரசு தனது அறிக்கைக்கு பிறகே 1000 ரூபாயை பரிசாக அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பை வாங்காதவர்கள் பொங்கல் விடுமுறைக்கு பிறகு நியாய விலை கடைகளுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்ததாகவும் குடும்ப அட்டைதாரர்கள் விடுபடாமல் பார்த்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்காக முன்னரே சொந்த ஊர்களுக்கு சென்றவர்களும் கூட்டம் குறைந்தவுடன் பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று ஜனவரி 18ஆம் தேதி நியாய விலை கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு மற்றும் தொகுப்பை வழங்குமாறு கேட்டுள்ளனர். அப்போது ஜனவரி 14ஆம் தேதியோடு பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பை நிறுத்தச் சொல்லி அரசு உத்தரவிட்டதன் பேரில் நிலுவையில் இருந்த பொங்கல் பரிசு பணத்தை திருப்பி அனுப்பியதுடன் பொங்கல் தொகுப்பு வாங்காதவர்கள் பற்றிய விவரங்களை அரசுக்கு அனுப்பிவிட்டதாக நியாய விலைக்கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பொங்கல் பரிசு வாங்காத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கடும் அதிர்ச்சியடைந்ததாகவும் ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளிலும் பொங்கல் பரிசு மற்றும் தொகுப்பு வாங்காதவர்களின் எண்ணிக்கை 200 வரை உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பை சுமார் 25% மேலான குடும்ப அட்டைதாரர்கள் வாங்காத நிலையில் 5 நாட்களில் நிறுத்திய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர்